இன்னும் 8 நாட்கள் தான் டைம். மார்ச் 26க்குள் இதை செய்யாவிட்டால் தேர்தலில் ஓட்டு போட முடியாது. தமிழ்நாட்டில் சட்டசபை தேர்தல் நடைபெற உள்ளதால் அரசியல் களம் சூடுபிடித்துள்ளது. ஒவ்வொரு கட்சிகளும் போட்டி போட்டுக்கொண்டு வாக்குறுதிகளை கொடுத்து வருகின்றனர். தமிழ்நாட்டின் மே 10ஆம் தேதியுடன் சட்டப்பேரவை பதவிக்காலம் முடிவடைகிறது. தமிழக தேர்தல் தேதியை கடந்த 15ஆம் தேதி தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் அறிவித்துள்ளார். அதன்படி வரும் ஏப்ரல் 23ஆம் தேதி ஒரே கட்டமாக நடக்கும் தமிழக சட்டமன்ற தேர்தல் நடைபெறவிருக்கிறது. மே 4ஆம் தேதி வாக்குகள் எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்பட உள்ளது. வரும் மார்ச் 30ஆம் தேதி வேட்புமனு தாக்கல் தொடங்குகிறது. வேட்புமனு தாக்கல் செய்ய ஏப்ரல் 6 கடைசி நாளாகும். இந்த சூழலில் இதுவரை வாக்காளர் அடையாள அட்டைக்கு விண்ணப்பிக்காதவர்கள் இப்போது ஆன்லைனில் விண்ணப்பிப்பது எப்படி, யாரெல்லாம் விண்ணப்பிக்க முடியாது, விண்ணப்பிக்க கடைசி தேதி என்ன என்பது குறித்து விரிவாக அறிந்து கொள்ளலாம். புதிய வாக்காளர் அடையாள அட்டைக்கு விண்ணப்பிக்கும் முறை. இந்தியாவில் 18 வயது நிரம்பியவர்கள் புதிய வாக்காளர் அடையாள அட்டைக்கு விண்ணப்பிக்க தகுதியானவர்கள். அதாவது 18 வயது எட்டியவர்கள் இந்த தேர்தலில் ஓட்டு போட தகுதியானவர்கள் என்பதால் புதிய வாக்காளர் அடையாள அட்டை வேண்டி விண்ணப்பிக்கலாம். அதுவும் வீட்டில் இருந்தபடியே எளிய முறையில் ஆன்லைன் மூலமாகவே விண்ணப்பிக்க முடியும். புது வாக்காளர் அடையாள அட்டைக்கு விண்ணப்பிக்க கூகுள் பே ஸ்டோரில் உள்ள ஓட்டர் ஹெல்ப்லைன் ஆப் மூலமாகவும் விண்ணப்பிக்கலாம். அல்லது இந்திய தேர்தல் ஆணையத்தின் அதிகாரப்பூர்வ voters.eci.government.in என்ற தளத்திற்கு சென்று விண்ணப்பிக்கலாம். புதிதாக விண்ணப்பிப்பவர்கள் படிவம் 6 நிரப்ப வேண்டும். இதற்கு ஆதார் கார்டு, பான் கார்டு அல்லது 10ஆம் வகுப்பு சான்றிதழ், பிறப்பு சான்றிதழ், உங்களது சமீபத்திய பாஸ்போர்ட் அளவு புகைப்படம் ஆகியவற்றில் ஏதேனும் ஒன்று இருக்க வேண்டும். முகவரி சான்றுக்காக ஆதார் கார்டு, வங்கி கணக்கு புத்தகம், மின்சார கட்டண ரசீது அல்லது எல்பிஜி சிலிண்டர் கனெக்ஷன் இருந்தால் அவற்றை கொடுக்கலாம். இந்த ஆவணங்கள் உங்களிடம் சரியாக இருக்கும் பட்சத்தில் மொபைல் எண் கொடுத்து தேர்தல் ஆணையத்தின் வெப்சைட்டில் லாகின் செய்யவும். நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார் ஜெனரல் எலக்டர்ஸ் என்பதை தேர்ந்தெடுத்து உங்களது விவரங்களை பூர்த்தி செய்து தேவையான ஆவணங்களை பதிவேற்றம் செய்ய வேண்டும். விண்ணப்பித்தவுடன் உங்களுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் நம்பர் கிடைக்கும். அதை வைத்து உங்கள் விண்ணப்பத்தின் நிலையை தெரிந்து கொள்ளலாம். வாக்காளர் அடையாள அட்டைக்கு ஆன்லைனில் விண்ணப்பத்திற்கான வழிமுறைகள். விண்ணப்பதாரர்கள் தங்களது வாக்காளர் அடையாள அட்டை விண்ணப்பத்தை தமிழ்நாட்டில் உள்ள அந்தந்த தேர்தல் பதிவு அலுவலகத்தில் நேரடியாக சமர்ப்பிக்கலாம். படிவம் 6 PDF கோப்பை பதிவிறக்கம் செய்யவும் அல்லது உள்ளூர் அலுவலகத்திலிருந்து அச்சிடப்பட்ட பிரதியை பெற்று அதில் தேவையான விவரங்களை பூர்த்தி செய்ய வேண்டும். பின்னர் அதனுடன் வயது மற்றும் முகவரி சரிபார்ப்புக்கான துணை ஆவணங்களை இணைந்து பூர்த்தி செய்யப்பட்ட படிவத்தை அலுவலகத்தில் உள்ள அங்கீகரிக்கப்பட்ட அதிகாரியிடம் சமர்ப்பித்து ஒப்புகை ரசீதை பெற்றுக்கொள்ள வேண்டும். 2026 சட்டப்பேரவை தேர்தலில் வாக்களிக்க விரும்பும் புதிய வாக்காளர்கள் வரும் மார்ச் 26ஆம் தேதி வரை வாக்காளர் அடையாள அட்டை வேண்டி விண்ணப்பிக்கலாம் என்றும் 15 நாட்களில் அடையாள அட்டை வழங்கப்படும் என்றும் தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் கூறியுள்ளார்.